ஹே ஆல் வெல்கம் பேக். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்குமே ஆசை இருக்கும் நம்ம வீட்டில் வந்து கோவில் ஸ்டைலே வந்து பொங்கல் செய்யணும் அப்படின்ட்டு. அந்த ஸ்டைலில் தான் எனக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கு. பொங்கல் யாராச்சும் பக்கத்து வீட்டிலன்னு கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு ஏங்குகிற நம்மளுடைய மக்களுக்கும் இந்த ரெசிபியை வந்து நான் உங்களுக்கு டெடிகேட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பச்சரிசி 1 கப் எடுத்திருக்கேன். ரொம்ப பிராண்டடாக போகாதீங்க. பிராண்டடாக போகும்போது அரிசி வந்து பிரிய ஆரம்பிக்கும். நல்லா மசிஞ்சு இந்த ஒரு டெக்ஸ்சர் வந்து ப்ராப்பராக நமக்கு கிடைக்காம போகும். ஸோ நார்மலான ஒரு பச்சரிசி கடலை வாங்கிட்டு அது 1 கப் வந்து எடுத்துக்கோங்க. பாசிப்பயிறு 3/4 கட்டோரி எடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணால் கூட போதும். ஏன்னா வந்து கோவில் ஸ்டைலெலாம் வந்து பாசிப்பயிறு வந்து அவ்வளோவா ஆட் பண்ண மாட்டாங்க. ஸோ நல்ல ஒரு பர்ஃபெக்டான டேஸ்ட்டுக்கு நீங்கள் பாசிப்பயிரை வந்து கம்மி பண்ணுங்கள். நிறைய பேர் 2:1 ரேஷியோ சொல்லுவாங்க. அந்த மாதிரி தேவை கிடையாது. அரிசி அதுக்கப்புறமா பாசிப்பயிறு ரெண்டுத்தையும் அலசிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். முந்திரி பருப்பு, காஞ்ச திராட்சை, ஏலக்காய் பொடி. நான் இதில் உங்களுக்கு ஏலக்காய் காட்டுறதுக்காக முழுசாக போட்டிருக்கேன். பொடி தான் நம்ம சேர்க்க போகிறோம். சேம் கப் நம்ம அரிசி எதில் எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு வந்து வெல்லம் வந்து எடுக்க போகிறோம். வெல்லம் வந்து கருப்பாக கிடைச்சா உங்களுக்கு நல்லாயிருக்கும். எந்த அளவுக்கு கருப்பாக கிடைக்குதோ பொங்கலுடைய கலருமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். வெல்லம் 2 கப் வந்து ஒரு பாத்திரத்தில் ஆட் பண்ணி 50 ml வாட்டர் ஆட் பண்ணால் போதும். இன்கேஸ் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவாக வந்து தண்ணியாக வேணும்னா 100 ml வரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி பாசிப்பயிறு 2 தண்ணி நல்லா அரிசி, 3வது தண்ணி நான் ஊற வச்சுருக்கேன். 3வது தண்ணி வடிகட்டி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு தேவைப்படும். இப்போ இந்த கப்பில் ஆல்மோஸ்ட் நமக்கு ஃபுல்லாகிடுச்சு பாருங்கள் அரிசி. ஸோ இதே கப்பில் தான் நம்ம தண்ணியை மெஷர் பண்ணி போட போகிறோம். 1 கப் அரிசி பாசிப்பயிருக்கு 2 கப் வந்து தண்ணி, அதுக்கப்புறமா பாலும் சேர்த்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் 2 கப்பு தண்ணி 1/2 கப் பால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பசும்பால் இல்லை பேக்கெட் பால் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எந்த டெம்பரேச்சரில் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஹீட் பண்ணி பாயில் பண்ணால் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பச்சை பால் கூட இதில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 2.5 கப்பு ப்ளஸ் வந்து சும்மா லைட்டாக ஒரு 50 to 100 ml வந்து எக்ஸ்ட்ராவாக தண்ணியை ஆட் பண்ணி 3 விசில் வச்சு நீங்கள் எடுத்துக்கோங்க ப்ரெஷர் குக்கரில். நம்மளுடைய வெல்லம் பாகு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். நிறைய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். அதனால தான் நம்ம வடிகட்டுறோம். ஆக்சுவலி வந்து இந்த வெல்லத்தை அப்படியே முழுசாக கட்டியோடு போட்டால் தான் வந்து அந்த பொங்கலுடைய டெக்ஸ்சர் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வடிகட்ட போது எனக்கு வந்து கட்டி ஆக ஆரம்பிச்சிருச்சு. வித்தின் ஒரு 1 minute to 1 minuteக்குள்ளேயே வந்து எனக்கு கட்டி ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப திக்காக வந்து காய்ச்சி இருக்கோம் அந்த வெள்ளைப்பாகை. 3 விசிலுக்கு அடுத்து நம்மளுடைய ரைஸ் சூப்பராக வந்து குக் ஆகிடுச்சு. நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கோங்க. மேஷ் பண்ணும்போதே 3 டேபிள் ஸ்பூன் நெய் இதில் சேர்த்துருக்கேன். அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு டெக்ஸ்சர் குழையும் போது வந்து சூப்பராக வந்து குழஞ்சி முடிக்கும். நீங்கள் ஆறின பிறகு இந்த நெய்யை ஆட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஒரு பர்ஃபெக்ஷன் கிடைக்காது. ஸோ இப்போவே நீங்கள் வந்து நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பேனில் இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணுறேன். நெய்க்கு வந்து இதுக்கு நான் மெஷர்மெண்ட்டே போடலை. ஏன்னா வந்து நீங்கள் நிறைய நெய் சேர்க்க உங்களுக்கு அந்த பொங்கலோட டெக்ஸ்சர் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். சிம்மில் வச்சுட்டு முந்திரியை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி ப்ரௌனிஷாக மாறின பிறகு, அதாவது முந்திரியை வந்து நீங்கள் எடுக்க போகிறீங்க அந்த டைமில் வந்து நீங்கள் அந்த காஞ்ச திராட்சையும் ஏலக்காய் பொடியும் நீங்கள் ஆட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதே நெய்யில் நம்ம மசிச்சு வச்சுருக்கோம்ல அரிசி, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பொறுமையாக ஆட் பண்ணுங்கள். பொறுமையாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. நெய் வந்து கரெக்டாக இருக்கான்றதுக்கு வந்து அந்த சைடில் ஃபுல்லாக நமக்கு நெய் வந்து கண்ணுக்கு தெரியணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம நெய்யை ஆட் பண்ணணும். வெள்ளைப்பாகு பார்த்தீங்கன்னா எனக்கு 3 விசிலுக்குள்ளேயே கட்டி ஆகிடுச்சு. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த கட்டி வெள்ளத்தை அப்படியே வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள். லைட்டாக வந்து கத்தியில் சுரண்ட போது ஈஸியாக எனக்கு வந்துடுச்சு. அண்ட் அகெயின் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கீ ஆட் பண்ணுறேன். அவ்வளோதான், சூப்பரான சர்க்கரை பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு. மேலே முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு அழகாக கார்னிஷிங் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்ல ஒரு சுடன்ட்டு சாப்பிட போது சூப்பரான அந்த கோவில் ஸ்டைலில் உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு தெரியும். அண்ட் மறக்காமல் வந்து நெய்பர்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய நெய்பர்ஸ் வந்து யாராச்சும் பொங்கல் தர மாட்டாங்களா, சக்கரை பொங்கல் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா நானுமே அந்த மாதிரிலாம் வெயிட் பண்ணியிருக்கேன். சம்டைம்ஸ் எனக்கு பொங்கல் கிடைக்கும். இன்கேஸ் அவங்க ஊருக்கு போயிட்டாங்கன்னா நேட்டிவில் போயிட்டு செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. அந்த டைம்லலாம் எனக்கு பொங்கல் கிடைக்காது. ஸோ நானே தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது ஆக்சுவலி வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான் இந்த ரெசிபி எனக்கு ஷேர் பண்ணாங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்குது. இந்த ரெசிபியாக மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.